இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொண்டக்கடலை வந்து சன்னா மசாலா பண்ணுறதுக்காக நான் வந்து முதல் நாள் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக பாஸ்மதி ரைஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து வடித்து எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, சப்பாத்தி மாவு செய்கிறதுக்காக நான் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, சப்பாத்தி மாவில் வந்து நான் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து ஆயில் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா, சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, அதை ஓரமாக மூடி வச்சுட்டு நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா, கேரட்டு தோல், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் தோல், வெங்காயத்தோல் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாக்கா நான் வந்து சன்னா மசாலாவுக்கு தக்காளி, வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டைக்கோஸ், கேப்சிகம், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் வந்து கொண்டக்கடலையை வந்து நல்லா மசித்து வச்சுக்கிறேன். ஃபுல்லாக நம்ம வந்து மசிக்கக்கூடாது, ஓரளவுக்கு மசித்து வச்சுக்கிறா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து ஆயில் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிரியாக வரணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பேஸ்ட் மாதிரி இருந்தாக்கா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து கட் பண்ணி வச்ச கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து முட்டைக்கோஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். சாப் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த ரைஸுக்கு தேவையான சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. அடுத்தது பார்த்திங்கனாக்கா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வீட்டில் பண்ண டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சோயா சாஸ்லாம் வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டேன். இதை வந்து நான் வந்து வேறு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சன்னா மசாலா பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்ம வந்து எண்ணெயிலே வந்து நம்ம வந்து வதக்கும் போது கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி வந்து நான் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவும் இந்த மாதிரி தான் அரைச்சி தான் ஆட் பண்ணுவேன். இது மாதிரி அரைச்சி நம்ம சன்னா மசாலா பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வந்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நம்ம வந்து அது கூட சேர்த்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசிச்சு வச்ச கொண்டக்கடலையை நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சன்னா மசாலா வந்து ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஒரு 1 டம்ளர் இல்லைன்னா 1.5 டம்ளர் நம்ம வந்து ஆட் பண்ணால் போதும். சன்னா மசாலா பார்த்திங்கன்னா எப்போவும் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறேன்.
உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு எடுத்தால் போதும். இப்போ வந்து நான் வந்து அது கொதிச்சிருச்சு, அதனால் வந்து இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொத்தமல்லி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து இது மாதிரி கவரில் போட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அழுகி போகாது. நம்ம சமைக்கிறப்போ எடுத்து நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கொத்தாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நான் கவரில் போட்டு பாக்ஸில் வச்சுருவேன். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வச்சோம்னாக்கா அதை ஈரத்தோடு பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலைலாம் அழுகி போயிடும். அதே மாதிரி கொத்தமல்லி நம்ம வந்து வேர்லாம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாக்ஸில் வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து எப்படியும் ஒரு 2 வாரம் கிட்ட வந்து நல்லா காயாமல் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணாமல் வச்சோம்னா தான் நம்ம வந்து எடுத்து நம்ம சமையல் பண்ணும்போது எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன், க்ளீன் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 வாரத்துக்கு தேவையானது அரைச்சி வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டு மாதுளம்பழ செடி. நான் வந்து விதை போட்டுட்டு மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு விதை போட்டு முதல்ல முளைச்சது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சப்போட்டாவும் அதே மாதிரி தான் முளைச்சிருந்துச்சி. இது வந்து மாஞ்செடி. இது வந்து பார்த்திங்கனாக்கா இதுவும் அது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு விதை போட்டது முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள். இது என்னென்னு பார்த்திங்கனாக்கா ட்ரை கிரேப்ஸ், பிளாக் ட்ரை கிரேப்ஸ். இது வந்து தீர்ந்துருச்சு, அதனால் வந்து நான் வந்து இப்போ வந்து வாங்கிட்டு நான் வந்து டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஹேர் சீரம் வாங்கியிருந்தேன். ஹேர் சீரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரிக்ஸில் வாங்கியிருந்தேன். முன்னாடி வந்து ஒரு சின்ன பாட்டில், ஒரு எல்லோ கலர் பாட்டில் வாங்கியிருந்தேன். அதனால் இது வந்து புதுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து இதையும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கினதில் வந்து சின்னது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து அதோட கொஞ்சம் பெருசாக வாங்கியிருந்தேன். ஹேர் சீரம் பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பாடி ஸ்க்ரப்பர் வாங்கியிருந்தேன் வெட்டிவேரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டார்க் சாக்லேட் வந்து சின்ன சைஸ் வந்து வாங்கியிருந்தேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.